VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale adu நம்ம GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் பிஎம்கே இப்படி உருவாகலாம்னு சொல்ல வரீங்களா சார்? 26 அப்படி உருவாவதற்கு வாய்ப்பு கிடைத்து வந்தால் அது திமுகவுக்கு சவாலாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கோம். ஊரக உள்ளாட்சி நடக்க வாய்ப்பு இருக்குமா சார்? வந்து ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்களா? திமுக வந்து அதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டு விடுமோன்னு. ஆனா அந்த தயக்கம் தேவையில்லைங்கிறது தான் என்னோட கருத்து. இன்னொன்னு, அதுல விஜய் மாதிரியான புதிய வரவுகளுக்கு ஒரு செக் வைக்கலாம். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை. பாஜகவோடு கூட்டணி அதிமுக முடிச்சதற்கு காரணமே இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி தான். கிடைக்க கூட்டணி முறிச்ச பிறகும் நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வந்து அதிமுகவை நம்பல, மறுபடியும் பாஜகவோடு கூட்டணி வச்சாங்க அப்படின்னா சிறுபான்மையினர் அதிமுக பக்கம் திரும்பவே மாட்டாங்களே சார். இந்த கணக்கெல்லாம் எடப்பாடிக்கு இருக்காதான் என்ன? பெரும்பாலும் இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிங்கிறது பெரும்பாலும் வந்து திமுக தான் இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல வந்து அது மாறுச்சுங்க. ஜெயலலிதா 98ல வந்து பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே அது இல்ல, சுத்தமா போயிடுச்சு அது. அப்புறம் 99க்கு அந்த கூட்டணி மாறுச்சு. ஆனா 2004ல திருப்பி வந்து பிஜேபி கூட்டணி தான், வாஜ்பாய் பிரதமராக தொடரணுங்கிற கூட்டணி தான் அதிமுக. 40க்கு 40 தொகுதியில வந்து வெற்றி பெற முடியல. இப்படி அதுல நிலைப்பாடு மாற்றம் இருக்கிறதுனால சிறுபான்மை ஓட்டு வங்கி வந்து முழுமையாக வந்து அதிமுகவை நம்பாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல வந்து இழப்பு எவ்வளவு வரும்னா ஒரு 10-12% இழப்பு வரும். அந்த 10-12% இழப்பை எப்படி ஈடுகட்ட முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பதன் மூலமா தான் ஈடுகட்ட முடியும். ஓகே சார். அப்ப மகாராஷ்டிரால வந்து சிறுபான்மை ஓட்டு வங்கி பிஜேபி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனாலும் அமித்ஷா என்ன அடிச்சு பேசுறாருல, நாங்க மதமாற்ற தடை சட்டம் கட்டாயப்படுத்துவோம்னு சொல்றாருல. என்னன்னா அந்த சிறுபான்மை ஓட்டு வங்கி இல்லாமலேயே ஒரு கால்குலேஷன் ஓடும். எஸ் சார். அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி என்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியா சார்? உருவானால் கூட்டணி உருவானால் விஜய் பொறுத்த வரைக்கும் அவரோட இந்த நிலைப்பாடு என்பது அவருக்கு வந்து அது ஓகே தான். ஒரு சினிமா ஸ்டார் வந்த உடனே கூட்டணிக்கு போக மாட்டாங்க. தங்களோட பலம் என்னன்னு அவங்க சோதிக்க விரும்புவாங்க. ஓகே. அது பவன் கல்யாணே அப்படிதான் நின்னாரு, 6% ஓட்டு வாங்கினாரு. விஜயகாந்த் அப்படிதான் நின்னாரு. ஆமா ஆமா, கூட்டணிக்கு போனாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டார்டம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு வகையான நமக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, அது ஓட்டா மாறுங்கிற கால்குலேஷன் தரும். ஓகே. அரசியல் என்பது அங்காடிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கடைக்கு வந்து நம்ம பொருளை கூவி வித்தா தானே தெரியும். நிச்சயமா. அதனால அது அப்படிதான் இருப்பாங்க. விஜயை முதல்வராக்குவோம், அதுக்கான கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னா அதிமுக யாராவது டிஸ்கிரண்டில்டு கூட்டணி பார்ட்னர்ஸ் இருந்தா அவங்க போவாங்க. அப்ப அது ஒரு தனி அணியா தான் நிக்க வேண்டியது வரும். ஓகே. அப்ப அதிமுக தனி அணி, பிஜேபி தனி அணின்னா அவ்வளவுதான். திமுக 200 சீட், திமுகவுக்கு 200 சீட் தான். 200 சீட் தான். அந்த கணக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு தாங்க. குறிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு அண்ணாமலை மீது ஒரு தனிப்பட்ட ஈகோ இருக்கு. அதன் காரணமாக தான் அந்த கடந்த கால மோதல் சார். இப்போ பாஜக ஒரு உட்கட்சி தேர்தல் வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அண்ணாமலையும் கூட ஆக்டிவான லண்டன் போன பிறகு ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல ஒரு பெருசா ஈடுபடவும் இல்லை. அந்த கோயம்புத்தூர் சர்ச்சையின் போது மட்டும்தான் ஒரு காட்டமான ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்தாரு. மத்தபடி கொஞ்சம் அமைதியா தான் அண்ணாமலையும் இருக்காரு. ஏன்னா சார், அண்ணாமலை மாத்திருவாங்கிற நம்பிக்கை எதுவும் சிக்னல் எதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா அதிமுகவுக்கு? கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அண்ணாமலை மீண்டும் பழைய பொசிஷனுக்கு வந்தாருன்னா அவர் பழைய ஸ்டாண்டு தான் எடுப்பாரு. ஓகே. ஏன்னா அவரோட ஸ்டாண்ட்ல ஒரு விஷயம் கிளியர், எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து மேஜர் பார்ட்னர் வாழை பிடிச்சு தொங்கிட்டு இருக்க முடியும்? சரி, இதே மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி அவர்களது கம்யூனிட்டியை சேர்ந்த சிபிஆரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. சிபிஆர் சீனியர் லீடர், அண்ணாமலைக்கெல்லாம் எவ்வளவு சீனியருங்க அவரு, ரொம்ப ரொம்ப சீனியர். அவரு எப்போதுமே கூட்டணியோட மேஜர் பார்ட்னரை விட தாங்க மேலானவங்கன்னு காட்டிக்கவே மாட்டாரு. ஆமா. அப்போ எதிர்கட்சின்னு கிளைம் பண்றாரு அண்ணாமலை. எதிர்கட்சி மட்டும் இல்லைங்க, அவர் வந்து அவரோட ஆம்பிஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நான் தவறுன்னு சொல்லல. ஆனா அந்த ஆம்பிஷன் உள்ளவங்களை நம்ம வந்து கூட அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஆபத்துங்கிறது அரசியல்வாதிக்கு தெரியும். ஓகே ஓகே. சோ தனிப்பட்ட ஈகோ அப்படின்னு இதை வர்ணிப்பதை விட பொலிட்டிக்கல் கால்குலேஷன் வர்ணிக்கிறது தான் கரெக்டா. ஓகே சார். வெற்றிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனுக்காக தான் அதிமுக வந்து கொஞ்சம் பாஜகவை நோக்கி கொஞ்சம் டோர்ஸ் திறந்து வச்சிருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாமா சார்? அப்படிதான் எடுத்துக்கணுங்க.
இப்போதைக்கு என்ன, இப்போதைக்கு 2 விஷயம் கிளியருங்க. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி முடிவு செய்யப்படும். இதுல நமக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எதுவுமே இல்ல, யாருக்கும் இருக்க முடியாது. அப்ப பாஜகவோடு நேற்றும் இன்றும் நாளையும் உறவு இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஜெயக்குமார் சொல்றது நாளைக்கு வந்து மாற்றப்பட்டால் அது அவரது சொந்த கருத்துன்னு போயிடும். ஓகே ஓகே ஓகே. ஆனா பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருக்கிற கேபிஎம் கூட நான் கமிட்டடா பேசியிருக்காரு சார். இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? கேபிஎம் வந்து இன்னைய தேதிக்கு அவர் எம்பியா இருக்காருங்க. அவருக்கு வந்து எம்எல்ஏக்கான ஒரு ஸ்கோப் கிடையாது. ஏன்னா அவர் எம்பி பதவி இன்னும் காலம் இருக்கு அவருக்கு. அப்போ அவர் வந்து அங்க தேர்தலில் நிக்க போறது கிடையாது அவரோட தொகுதியில. அப்ப கேபிஎம்முக்கு எது, கேபிஎம்மோ இல்ல அவரது ஆதரவாளர்களுக்கோ எது வந்து அரசியல் அனுகூலமா இருக்கும்னா பாமக ஓட்டு வங்கி தான் அனுகூலமா இருக்கும். ஓகே ஓகே. பாமக ஓட்டு வங்கி கேபிஎம்னாலே ஜெயலலிதா அவர்கள் நடவடிக்கை எடுத்தது பாமக தருமபுரியில பாமக வெற்றிக்கு அவர் பாடுபட்டாருங்கிற அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான். எனவே கேபிஎம் நான் கமிட்டலா தான் இருப்பாரு. அவரோட எதிர்ப்பு சசிகலா மேலதான் மட்டும்தான். ஓகே. அப்படின்னா வந்து எப்படி சார் நாம எப்படி எடுத்துக்கலாம்? ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி பிளஸ் பிஎம்கே இப்படி உருவாகலாம்னு சொல்ல வரீங்களா சார்? 26 அப்படி உருவாவதற்கு வாய்ப்பு கிடைத்து வந்தால் அது திமுகவுக்கு சவாலாக இருக்கும்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். திமுக கூட்டணிக்குள்ள விசிகா தான் ரொம்ப அதிகமா பேசுபொருள் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அனுமார் எப்படி மார்பை பிளந்து காட்டுறாரோ அந்த அளவுக்கு ஒரு வலிந்து போயிட்டு திமுக கூட்டணி தான் இருக்கும்னு திரும்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நைட்டு 2:30 மணிக்கு அறிக்கை வருது. இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதுக்கு திமுக பிரஷர் கொடுக்குறாங்களா இல்ல ஆதவர்ஜுனா பிரஷரா? இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக பெரிய தலைவர்கள், தேசிய அளவில் இருக்கிற தலைவர்களோட பழகிருக்கேன். அவங்க எப்போதுமே 2 அணியை வச்சிருப்பாங்க. என்னன்னா எப்படி அனுகூலமா மாறினாலும் எந்த அணியாவது ஒரு அணியோட சேர்ந்துக்கலாங்கிறதா. காங்கிரஸ்ல நீங்க அடிக்கடி பார்க்கலாம், ஒரு செட்டு திமுக ஏத்து சொல்லிட்டே இருக்கும், இன்னொரு செட்டு வந்து கலைஞர் பிறந்த நாளைக்கு போய் வந்து அவருக்கு வந்து மரியாதை சொல்லுவாங்க. இதே மாதிரி அதிமுக காலத்திலயும் நான் பார்த்துட்டு தான் வரேன். பொதுவாக தேசிய கட்சிகள் கடைபிடிக்கிற உத்தி அதை மாநில கட்சியும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்துல ஆதவர்ஜுனா வேற மாதிரி சொல்றாரு, ரவிக்குமார் வேற மாதிரி பேசுறாரு, கட்சி தலைவர் வந்து வேற மாதிரி பேசுறாரு. அப்படி ரொம்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்க கட்சிக்குள்ள உட்கட்சி ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து ஏன் மாறினீங்கன்னு கேட்டா இல்ல கட்சியா கூடி எடுத்த முடிவுன்னு சொல்லிடுவாங்க. அதை தாண்டி இதுல வேற ஒண்ணும் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் எங்க போவாங்க? ஒண்ணு அதிமுக கிட்ட போய் ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அதிமுக பிஜேபி திருப்பி அந்த டாக்கை கிரியேட் பண்ணி விட்டதே வந்து இபிஎஸ் தான். ஓகே, அங்கேயும் வாய்ப்பு இல்ல, வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த டாக்கே கிரியேட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. விஜய் கிட்ட நிச்சயமா போக முடியாது. விஜய் கிட்ட நிச்சயமா போக முடியாது. ஓகே. ஏன்னா விஜய் முதல்வராக போகணும் திருமாவளவனால எப்படிங்க பேச முடியும்? பேச முடியாதுதான். ஒரு பிஎச்டி வாங்கினவர் வந்து கிண்டர் கார்டன்ல படிக்கிறவரை வந்து எப்படி சரி ஏத்துக்க முடியும்? அப்படிதான் புரியுது. இருக்கிற இடத்துல இருக்கிறதா சிறப்புன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஓகே சார், இத பார்கெனிங்காக விசிகா யூஸ் பண்ணிக்கிறாங்க, நாம அப்படி எடுத்துக்கலாமா சார்? ஆரம்ப கட்டத்துல அது இருந்துக்கலாம்ங்க. அரசியல் பேர வலிமையை கூட்டுதல் இதெல்லாம் இயல்புதான். பட் இப்ப வந்து இது செட் ஆகுற விதத்தை பார்த்தா வேற எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லைங்கிற நிலைமையில தான் செட் ஆகுது. அப்படின்னா அவங்களுக்கு பேர வலிமையை அவங்க இழந்துருவாங்க. பேர வலிமையை இழந்தாலும் கூட்டணி கட்சிகளை திருப்தி செய்து வைப்பது இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அந்த உரிய ஒரு முக்கியத்துவம் தருவதுங்கிறதுல மோஸ்ட்லி வந்து முதலமைச்சர் குறியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எனவே அவங்களுக்கு ஒரு இடங்கள் கூடுதலா கொடுத்து கூட சமாதானப்படுத்திடுவார். நெடுமாற ஐயா அவர்களை பார்க்கிறார்களா நேரடியா வந்து, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதுல இருந்து காமன் மேன் இல்லைன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் இல்ல பிரபாகரன் அவர்களின் ஆதரவாளர்கள் இவங்க வந்து அதை பார்த்து முதலமைச்சர் பேர்ல சாஃப்ட் கார்னர் தானே எடுப்பாங்க. அப்ப அது எவ்வளவு சிறிய ஓட்டு வங்கியா இருந்தாலும் அந்த ஓட்டு வங்கிக்கு அவர் வந்து அதை பிளே பண்றாருல. அப்படின்னா அவங்க அதுல கரெக்டா இருக்காங்க. அவங்க ஓட்டு வங்கி இவ்வளவு, அதை எப்படியாவது கூட்டணும். 1%, 2%, 0.5%. அதாவதுங்க 100 ஓட்டு வேணும்னா கூட ஒரு அரசியல்வாதி அதற்கேற்றவாறுதான் வியூகம் வகுப்பார். ஓகே 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 சார். சோ திமுக அந்த பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்காங்க, நாம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா எடுத்துக்கலாம். குறிப்பாக 2017ல இருந்து 26 வரைக்கும் இவ்வளவு பெரிய காலத்துல வந்து எந்த ஒரு கூட்டணி யாரும் கட்டமைச்சது கிடையாது. அதை வெற்றிகரமா எப்படி சார் கொண்டு போயிருக்காங்க? உள்ளுக்குள்ள சின்ன சிக்கல் இருந்தாலும் அதை அப்படியே 9 வருஷம் தாண்டி கொண்டு போயிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே சார்? நீங்க பாத்துருக்கீங்களா சார்? உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சது 2000 இல்ல. அதாவது முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல வந்து காங்கிரஸ் கூட்டணி அப்படி செட் ஆகி போச்சு. 80ல என்னாச்சுன்னா திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு. சட்டமன்ற தேர்தலில் அது தோத்து போச்சு. அப்போ மக்களவை தேர்தலில் தான் தோற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் ஆராயும் போது
காங்கிரஸ் திமுக ஓட்டு வங்கி ஒன்னா சேரும் போது அது பலமா இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப மதுரையில ஒரு உலக தமிழ் மாநாடு வருது. பிரதமர் இந்திரா காந்தி, நாங்க எல்லாம் அப்ப இருக்கிறோம் மதுரையில, உலக தமிழ் மாநாடு கவரேஜ். டக்குனு அவர் பிரதமர் இந்திரா காந்தியை கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, பிரதமருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பல போட்டோக்கள்ல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா இறுகமான முகத்தோட தான் இருப்பாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே வந்து அது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா 80ல அந்த கூட்டணிக்கான விதை போடப்பட்டது. அதுக்கு பிறகு திருப்பத்தூர் இடைத்தேர்தல் வந்துச்சு. இடைத்தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சியான அதிமுக கேண்டிடேட்டே போடல. கேண்டிடேட் போடாது மட்டும் இல்ல, ஒரு விசித்திரமான விளக்கத்தையும் எம்ஜிஆர் சொன்னாரு. நாங்க எல்லாம் போறோம் பிரஸ் மீட்டுக்கு, என்ன சொல்ல போறாரு ஆர்வமா பாத்துட்டு இருந்தோம். இல்ல ஒரு கட்சியோட எம்எல்ஏ மரணம் அடைந்து விட்டால் அந்த கட்சி தான் இடைத்தேர்தல போட்டிட்டு ஜெயிக்கணும். ஓகே அடிச்சிட்டாரு. ஒரு புதுமையான விளக்கமா தான் இருக்கு. புதுமையான விளக்கம். ஆனா அதுக்கு அடுத்த தேர்தலே அவர் அந்த விளக்கத்தை கடைபிடிக்கல. அப்ப திருப்பத்தூர் இடைத்தேர்தல்ல காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்ததன் மூலமாக ஒரு சின்ன இணக்கமான உறவை ஏற்படுத்திக்கிட்டு 84 எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகும்போது காங்கிரஸ் கூட்டணி, இந்திரா காந்தி அம்மா மரணம், பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கூட்டணி அதிமுகவுக்கு கை கொடுத்து வெற்றி, மாபெரும் வெற்றி, எம்ஜிஆர் இல்லாமலே. அதுக்கு பிறகு அந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டே தான் வந்துச்சு. சோ திமுக எப்படியான உத்திகளை கடைபிடிக்குதோ அதே உத்திகளை எம்ஜிஆர் காலத்துல அதிமுகவும் கடைபிடித்திருக்கு. ஓகே சார், ஓகே சார். என்னுடைய கடைசி கேள்வி சார், ஊரக உள்ளாட்சி நடக்க வாய்ப்பு இருக்குமா சார்? வந்து ஒரு செமிஃபைனல்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்களா? திமுக வந்து அதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டு விடுமோன்னு. ஆனா அந்த தயக்கம் தேவையில்லைங்கிறதுதான் என்னோட கருத்து. இன்னொன்னு, அதுல விஜய் மாதிரியான புதிய வரவுகளுக்கு ஒரு செக் வைக்கலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பாரு, கூட்டணி ஃபார்மேஷன் எல்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போயிடும். ஆனா அவங்க கொஞ்சம் தயங்குற மாதிரியும் தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கான கட்சி மட்ட டயலாக்ஸ், பொலிட்டிக்கல் டயலாக், அரசியல் உரையாடல் இன்னும் துவங்கவே இல்லை. அப்ப வருஷம் டிசம்பர் கடைசியிலாவது வைக்கணும். ஏன்னா ஜனவரி டேர்ம் முடியுது. அப்ப டிசம்பர் கடைசியில வைக்கணும் அப்படின்னா இப்பவுமே இண்டிகேஷன் தெரியணும். ஆனா ஊர்கள்ல தயாரா இருக்குங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அனுப்பிட்டாங்க, திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு. வார்டு மறுவரையறை அப்படிங்கறதுல ஒரு இன்னும் சுணக்கம் இருக்கு. அதாவது சில சின்ன சின்ன பேரூராட்சிகளோட சுத்தி இருக்கிற கிராம ஊராட்சிகளை சேர்க்கணுங்கிறது ப்ரொபோசல். கிராம ஊராட்சிகளை சேர்க்கும் போது கிராம ஊராட்சிகள் வந்து அவங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு அது அடிபடும். அதனால அங்க எதிர்ப்பு இருக்கு. நிறைய பேரூராட்சிகளோட சேர்ப்பதற்கு கிராம ஊராட்சிகள்ல எதிர்ப்பு இருக்கு. அப்ப பழைய லிமிட்டேஷன்படியே ஓட்டணும். அதாவது இப்ப இருக்கிற பஞ்சாயத்துகள் எவ்வளவோ அதுபடி ஓட்டணும். நமக்கு வந்து ஒன்றிய கவுன்சிலரும் மாவட்ட கவுன்சிலரும் தான் இப்ப டிசைட் ஆகும். பஞ்சாயத்து பிரசிடென்ட் கட்சி கிடையாது, ஒன்றிய கவுன்சிலரும் மாவட்ட கவுன்சிலரும் கட்சி. அப்போ இதை பற்றி கவலைப்படாம மீண்டும் ஒரு முறை வந்து இந்த டீலிமிட்டேஷன், இந்த சிக்கல்களுக்குள்ள போகாம உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பது திருமாவளவனோட எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா மாநகராட்சி தேர்தலில் வந்து விசிகா கொடுத்த இடங்கள்ல வந்து திமுக போட்டி போட்டு ஒரு பெரிய கூனி குறுக்கி கூட்டணி கட்சிகளுக்கு முன்னாடி நிக்கிறேன்னு முதல்வரே சொன்ன இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஆனா இப்ப அந்த பிரச்சனை கிடையாது. என்ன காரணம்னா, இது நகராட்சி மாநகராட்சி இப்ப தேர்தல் கிடையாது. அது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இன்னும் டேர்ம் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த தேர்தல் நடந்துச்சு. இப்ப நமக்கு இருக்கிற தேர்தல் வந்து ஜனவரி மாதம் நடைபெற வேண்டிய 27 மாவட்டங்களின் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தான். டீலிமிட்டேஷன் தவிர வேற இஷ்யூ கிடையாது. ஆனால் திமுக தலைமை கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க, நம்ம எடுத்துக்கலாமா சார்? எதுவும் பெருசா தயக்கம் ஏன் காட்டுறாங்கன்னா, நம்ம இதுல இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், அது அப்படியே வந்து சட்டமன்ற தேர்தல் நோக்கியே போயிருவோம். கட்சிக்காரங்க திருப்பி உட்கட்சியில வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். கிராம பஞ்சாயத்து தேர்தல் நம்ம கட்சி அடிப்படையில இல்லன்னு சொன்னாலும் அது மறைமுகமா கட்சி அடிப்படையில் தான் இருக்கு. அப்போ அது கட்சிக்குள்ள வந்து பல விதமான மன வெறுப்புகளை தோற்றுவிக்கும். இப்போ ஒரு கிராமம் வார்டு விஜய் கட்சி போன தடவை போட்டி போட்டு ஒரு கட்சியே கிடையாது, அமைப்பா போட்டி போட்டு 126 இடம் பிடிச்சிருந்தாங்க. இந்த முறையும் அவங்க போட்டி போடுவாங்க. அப்ப அதுல எல்லாம் நமக்கு லாஸ் வந்துருமோ, பல கால்குலேஷன் ஓடுங்க. சாமானியத்துல எடுக்கிற முடிவு இல்ல. ஆனா தேர்தல் கமிஷனரை மாத்திருக்காங்க, புதிய கமிஷனர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எஸ்சிசி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை மாத்திருக்காங்க, புதிய கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. வாக்காளர் பட்டியல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு விடுமோன்னு எனக்கு தோணும்.
ஓகே சார் ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி ஒருவேளை உருவானால் அது திமுகவுக்கு கொஞ்சம் ஆபத்தை ஏற்படுத்தலாம்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. டஃபா இருக்கும், கேக்குவாங்க, டஃபா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷியாம் சார்.